எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து சார் அழுதுகிட்டே எல்லாருமே சார் இந்த பக்கம் போங்க சார், அப்படி போங்க சார், இந்த சைட்ல பிளாக் பண்ணிட்டாங்க சார், அந்த பக்கம் போங்க சார், அழுதுகிட்டு எல்லாரும் ஓடுறத பார்த்து எனக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுச்சு. இந்த பக்கம் போறோம், அந்த பக்கம் அதே மாதிரி கிரௌடு, அந்த சைடு போற கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் ட்ரை பண்ணி அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு மக்களுடைய கூட்டம். அதே போல இப்பயே நான் இங்க வரும்போது வேற ரூட் பிடிச்சிட்டு வந்தேன். நானு அதே சிந்தாதிரிப்பட்ட ரூட் பிடிக்கலாம், கொஞ்சம் காலியா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா அங்கேயும் இதே ஜனங்கள் அப்படியே பரபரப்பா ஓடிட்டு வேன்லயும் அதுலயும் வந்து பரபரப்பா ஓடி வந்து பார்த்து மக்கள் அவர் எப்பேற்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சிருக்காருன்னு தெரியுதுங்க. எனக்கு ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருக்கு. ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க எல்லாருமே. இந்த சூழல்ல வந்து எனக்கு ஒரு சின்னது ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. அதாவது ஒரு மனிதர் வந்து பதவி, அந்தஸ்து, அதிகாரம் இதெல்லாம் இருக்கும்போது மக்கள் கூடுவாங்க. எதுக்காக கூடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பதவி, அந்தஸ்து, அதிகாரத்தின் மூலமா தாங்க ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக கூடுவாங்களே ஒழிய அவருக்காகவும் ஒரு அன்புக்காக கூட மாட்டாங்க. ஆனா உண்மையாவே மக்கள் எப்போ வந்து ஒருத்தருக்கு கூடுவாங்கன்னா அதுதான் உண்மையான அன்பான சம்பாதி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் இறக்கும் போதுதான். இறக்கும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் கூடுதோ அதை வச்சுதான் அவர் எப்படிப்பட்ட அன்பை மக்களிடம் சம்பாதிச்சிருக்காரு புரியும். இதுக்கு இப்ப இருக்க மக்களுடைய அவருக்காக ஓடி வர மக்கள், வெளி மாநிலத்தில் வர மக்களை பார்க்கும்போதுதான் அவர் மக்கள் மேல் வைத்திருந்த அன்பு, மக்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பு தெரியும் எனக்கு. இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அவர் நடிப்புக்காக அல்ல, அவர் செய்த தர்மம், அவர் செய்த நல்ல குணங்கள், மக்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பு, இதுதான் அவர் இவ்வளவு மக்கள் அவர் பின்னாடி கூட்டம் வருது ஒழிய எந்த ஆதாயத்துக்காக இந்த மக்கள் வராங்க சொல்லுங்க பார்க்கலாம். இனிமேல் என்ன இருக்குது? ஆனா எதுக்காக வராங்க? எங்கெங்க வராங்கன்னா அவர் அப்பேற்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு. இதை விட ஒரு மனிதனுக்கு வேற என்ன வேணும்? இறுதி சடங்கு இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, இந்த அன்பு என்ன சொல்றது? வாயில வார்த்தையே வரல எனக்கு. அழுகதான் வருது எனக்கு, அழுக வருது எனக்கு. அப்புறம் அவருடைய நடிகராகவே நான் அவரை நினைச்சு பார்த்ததே இல்லை. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அவர். கருணை உள்ளம், அன்பு, பாசம், நேசம், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே புதப்போர் இறங்கி வருவார். ஒரு பெரிய அதிகாரத்தில் அவருடைய அந்தஸ்துல இருக்கும்போது அவர்களெல்லாம் சாதாரண ஒரு மனிதர்கள பேசணும்னு அவசியமே இல்லை. ஏதோ ஒரு சம்பிரதாயத்தை பேசிட்டு போலாம். ஆனா டவுன் டு எர்த் இறங்கி வந்து எல்லார்ட்டையும் பேசுவார். அவர் கூட முதல் முறையா நான் வந்து சந்திச்ச அந்த ஞாபகம் இப்ப கூட என்கிட்ட அப்படியே மனசுல இருக்குங்க எனக்கு. அவர்கிட்ட நான் ஒரு கதை சொல்ல போயிருந்தேன். அப்ப நான் பாக்யராஜ் விட்டுட்டு வெளியே வந்த நேரம் இவர்கிட்ட ஒரு கதை சொல்ல போய் நான் என்ன உடனே கூப்பிட்டு அமிச்சாரு. என்னன்னு தெரியல, அவர் உடனே அவருக்காக அந்த கதை சொல்றதுக்காக அந்த ராவுத்தர் ஆபீஸ்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. கதை சொல்லலாமா, ஏதாவது சந்தர்ப்பங்கள் கிடைக்காதா? அது மட்டும் இல்லாம சாப்பாடு போனீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரி அவர் ஆக்சுவலா இன்னொரு எம்ஜிஆர் தான், கருப்பு எம்ஜிஆர்னே அவர் பேரு சொன்னாங்க. கருப்பு எம்ஜிஆர் அவர் ஆக்சுவலா கருப்புலாம் கிடையாது, அழகா இருப்பாரு அவரு. அவருடைய கண்ணு அழகு பாத்தீங்கன்னா பாத்துட்டே அவர் கண்ணு கிட்ட ஒரு பவர் ஒன்று இருக்குங்க. அப்படி பார்த்தாருன்னா அப்படியே உருண்டுருவாங்க கீழே. கிட்ட வந்து ஒரு பார்வை பார்த்தாருன்னா அப்படியே அப்படி ஒரு நட்பு, கருணை, பாசம் எல்லாமே அந்த கண்ணுல இருக்கும். பார்த்து என்ன கூப்பிட்டு அமைச்சு கதை சொல்லி அந்த கதையை கேட்டுட்டு, லிவிங்ஸ்டன் உங்க கதை நல்லா இருக்குது, ஆனா நீங்க கதை சொல்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு படம் நாங்க எடுக்கிறோம் பூந்தோட்ட காவல்காரன் சொல்லிட்டு, அதுல ஒரு மெயின் லீடிங் ரோல் நீங்க பண்ணா நல்லா இருக்கும், நாங்க எல்லாருமே ஃபீல் பண்றோம். நீங்க நடிக்கிறதுக்கு சம்மதமா? நான் ஆக்சுவலா நடிக்கிறது தான் ட்ரை பண்றது, அதெல்லாம் மறந்து அப்புறம் கதாசிரியர் ஆயிட்டேன். ஆனா என்ன ஒரு நடிகராக அவர் பார்த்தாரு. அப்போ நான் மறந்துட்டே இருந்தேன் அந்த ட்ரேடு, கதாசிரியர் யாரெல்லாம் டைரக்டர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு. என்ன பாக்யராஜ் சார் வந்து கதாசிரியரும் உதவியாளரும் தான் பார்த்தாரு. ஆனா என்ன ஒரு நடிகரா பார்த்தாரு அவர் தாங்க. ஆயிரக்கணக்கிலையும் 10,000 15,000 சம்பாதிச்ச என்ன வந்து